லோக் ஆயுக்தா சட்டம் குறித்து தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதுகுறித்து 6 வாரங்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லோக் ஆயுக்தா சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் தீவிரமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் யார்? வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களையும் பதிவிடலாம். வணக்கம். அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய அரசு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு இயற்றியது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு 2018 நவம்பர் முதல் அமலுக்கும் வந்தது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தஞ்சாவூரை சேர்ந்த ஜீவகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் தீவிரமாக அமல்படுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 2019 முதல் 2024 வரை 617 புகார்களை முடித்து வைத்துள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் வரை 137 புகார்கள் நிலுவையில் உள்ளதாகவும் லோக் ஆயுக்தா இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எத்தனை வழக்குகளில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது, நிலுவையில் உள்ள வழக்குகள் என்ன நிலையில் உள்ளன என்ற விவரங்கள் ஏதும் அதில் குறிப்பிடவில்லை என்றும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் லோக் ஆயுக்தா செயலாளராக துணை செயலாளர் அந்தஸ்து அதிகாரியை நியமிக்க கூறியுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற அல்லது பணியில் உள்ள மாவட்ட நீதிபதியை செயலாளராக நியமிக்கும் வகையில் விதிகளை திருத்தி 2020ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மத்திய அரசு சட்டத்தை மீறிய செயல் என்பதால் செயலாளர் நியமனம் தொடர்பாக விதிகளை திருத்தி வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை, உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.